ஹாய் கைஸ், இன்னைக்கு கான்கிரீட் ஸ்லாபும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். சரி, கீழே ஒரு பாப்அப் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. அது உங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு சொல்லும். கான்கிரீட் ரிப்பனில் ஸ்லாப் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேப் பாப்அப் ஆகும். அதில் நேம், திக்னஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் வேணும்னா அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் லோட் ஆகும். அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷு கிளாஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை கொடுத்தீங்கன்னா இல்லைனா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் மாடல் ஸ்பேஸில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3 டாட் மினிமம் வச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் மினிமம் 3 வைக்கலாம், 3க்கு மேலேயும் வச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் வந்து கமாண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மெம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் டாட் தெரியுதா, அதான் ஒர்க் பாயிண்ட்டு. அந்த ஒர்க் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பொசிஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பாட்டம்லாம் கொடுத்திங்கன்னா அந்த ஃபேஸ்க்கு அது செட் ஆகும். நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ எம்எம்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ எம்எம்க்கு. இப்போ சப்போஸ் பாசிட்டிவ் கொடுத்தனா பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகும், நெகட்டிவ் கொடுத்தனா நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகும். இது ஒர்க் பிளேனை பொறுத்து மூவ் ஆகும். இப்போது நம்ம நார்மல் ஸ்லாப் போடுறத பார்த்துட்டோம். சரி, இப்போ அதில் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் நோடு வரும். அந்த நோடை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஒர்க் பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம் ஸ்லாபை. சரி, இப்போது நான் வந்து எட்ஜஸ் கர்வ் ஆக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா அந்த நோடை செலக்ட் பண்ணிட்டு டைப்பில் வந்து ரேடியஸ் இல்லைனா ரவுண்டிங் கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் ரேடியஸில் நான் டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து கர்வ்ட் எட்ஜஸ் கிடைக்கும். இப்படி நீங்கள் எந்த ஸ்லாப் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரி, அடுத்த டைப்ஸ் பார்க்கலாமா. லாஃப்டட் ஸ்லாபு. லாஃப்டட் ஸ்லாப்னால் நீங்கள் இப்போது ஒரு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். திக்னஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஃப்டட் ஸ்லாப் கிரியேட் ஆகிடும். நம்ம போன இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபேஸ் டைப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் ட்ரா பண்ணுற பிளேன்லேருந்து பேரலாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பர்பண்டிகுலர்னு கொடுத்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போது நம்ம அடுத்த டைப்பான ஃப்ளோர் லே அவுட் போகலாம். ஃப்ளோர் லே அவுட்டும் கிட்டத்தட்ட ஸ்லாப் மாதிரி தாங்க. ஸ்டார்ட் பாயிண்ட், இன்டர்மீடியட் பாயிண்ட், அப்புறம் வந்து நீங்கள் மிடில் மவுஸ் பட்டன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் லே அவுட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இப்போ ஃப்ளோர் லே அவுட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டேப் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு டேப் மட்டும் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து லேயர்ஸில் வந்து இப்போ நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தேன்னா எனக்கு புதுசாக ஒரு லேயர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காம்பனண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஃப்ளோர் லே அவுட்டை ஜென்ரேட் பண்ணி ட்ரா பண்ணுவீங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பான இப்போது லைவ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைவ் ப்ராஜெக்டோட டிசைன் டாக்குமெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு ஸ்லாபோட திக்னஸ் 250 mmக்கு ட்ரா பண்ண போகிறேன். தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்து மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் லைவ் மாடல்லையுமே நீங்கள் வந்து ஸ்லாப் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ எப்படி ஸ்லாப் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதும் பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸையுமே பார்த்துட்டோம். அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம்.